மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வடிவ கிளாஸ் ரூம் இது வந்து செட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் ஒரு ஒரு மூவி வருது, செம்ம ஹிட் ஆகுது. மலையாளத்தில் இருக்கிற நபர்களால் பார்க்கப்பட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டு திரும்பவும் தமிழ்ல எல்லாரும் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிம்ஸே அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தினுடைய கல்வித்துறை சார்ந்த நபர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அன்பில் மகேஷ்ல இருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. சிஎம் சார் வரையும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கேன்னு. என்ன தீபிகா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா லிசன் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து வேற மாதிரி தான் அவங்களுடைய இன்வால்மெண்ட்ஸ் இருக்கும், படிப்புல கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்தப்பட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல அப்படிலாம் கிடையாது, நாங்களும் நல்லா படிக்கிறவங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்கள தான் பின்னாடி போடுவாங்க. அப்ப ஹைட்டா இருக்கிறவங்க வேற மாதிரியா, வேஸ்டா, என்னங்க நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து வரும்போது இதை பத்தின பேசும்போதே ஒரு தோணல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா வடிவத்துல ஒரு கிளாஸ் ரூம்ஸ் வடிவமைச்சோம் அப்படின்னா கிளாஸ்ல வந்து மேம் நடுவில் நிற்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க மேம. ஸோ மேம் வந்து எல்லாரையும் பார்ப்பாங்க. அவங்க ஹோம்ஒர்க்ஸ்ல இருந்து யாரும் மறைஞ்சிக்க முடியாது, இவங்க கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லி பிக் பாஸ்ல வர கதை மாதிரி தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விளக்கம் இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்ற விஷயங்கள் என்னவோ கரெக்ட் தான். ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒண்ணு, மிஸ் கிட்ட இருந்து மேம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, மாணவர்கள் எல்லாரும் ஒரே பார்வையில ஒரே கண்காணிப்புல இருப்பாங்க. அதர்வைஸ் மேம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அப்படியே நின்று அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல ரோமிங்லேயே இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்ல, அங்கெல்லாம் நம்மளும் சின்ன வயசுல அவங்க எழுதி போடுறத பார்த்து நம்ம காப்பி பண்ணுவோம், அவங்க அங்க நின்று சொல்லி கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். எப்படி இருப்போம், இப்ப நான் நேரம் அவங்க கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் அப்படின்னா இப்படி போர்டு இந்த பக்கம் இருக்கிறா நான் இப்படி பார்க்கணும், இல்லையா இந்த பக்கம் இருக்கிறா நான் இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு குழந்தையால எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? இதோட இம்பாக்ட் கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு முதுகெலும்புல இருந்து ஆரம்பிச்சு உடல் முழுவதும் நிறைய பிரச்சனைகள் பின்னால் வரும் அப்படின்றது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இது இல்லைங்க, இதெல்லாம் பாசிட்டிவ் தான், இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அந்த அரசாங்கத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இது இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பல பேர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அட்டூழியெல்லாம் ஓவரா இல்லையா, சின்ன பசங்க கூட நீங்க வந்து திணிக்கணுமா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவாரியான கேள்வியை கேட்கிறாரு. முதுகு வலி கழுத்து வலி அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதனால நீங்க யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை எக்மோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த இஷ்யூஸ் பத்தி தான், இது வேணவே வேணாம், தயவு செஞ்சு பசங்களை அவங்கள மாதிரியே விடுங்க, இல்லையா நம்ம இப்படி வேணா பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க லாஸ்ட் போகணும். ஈவன் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்குவாங்க, அப்படியே ஷெடியூல் பண்ணுவாங்க அண்ட் லைனா அப்படியே ஒரு நாள் அவங்க பேக் ஆகிட்டு ஷெடியூல் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் சிட் இன் அ ஃப்ரண்ட் பெஞ்ச் இல்லையா. ஸோ முடியல, நீ கஷ்டம் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ வந்து உட்காந்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்படி ஷெடியூல் பண்ணால் இட் வில் பி பெட்டர். பட் இந்த வடிவம் அப்படிங்கிறது கொஞ்சம் அது வந்து ஒரு பக்கம் குட்டியா பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய கஷ்டம் தான். நம்ம ஈவன் லேப்டாப் பார்க்கும் போது நம்மளுக்கு சொல்லுவாங்க, லேப்டாப் தான் நல்லா ஸ்ட்ரைட்டா சிட் பண்ணிட்டு அது கரெக்டான வியூல இருக்கணும். ஈவன் டிவி பார்க்கும் போதும் கரெக்டா வந்து வியூ லென்ஸ் இருக்கணும். மொபைல் பார்க்கும் போது படுத்துட்டு பார்க்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது ஒரு ஹோல் டே ஒரு 8 hours அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அவங்களால வந்து கண்டினியூஸா பீரியட்ஸ் ஒரு 45 நிமிஷம் அவங்களால ஒரு 8 பீரியடையும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டமான விஷயம் தான். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், இது வந்து வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.